ஒரு காதல். என்ன தர்மலிங்கம், இங்க ஒரு செட்டு அம்மன் நகை அப்படியே வச்சிருக்க? இது எப்படி? யோ, நீ பஞ்சாயத்து தலைவரா இருந்தாலும் சரியான அப்புறாணியா இருக்கியா? நான் தான் அம்மன் நகை மாதிரியே இன்னொரு செட்டு போலி நகையா செய்ய சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். எப்படி, ஒரிஜினல் மாதிரியா இருக்கு பாத்தியா? ஆமா தர்மலிங்கம், இது போலி நகைன்னு என்னால நம்பவே முடியல. அப்படியே அம்மன் கழுத்துல இருந்து எடுத்து வச்ச நகை மாதிரியே இருக்கியா? தர்மலிங்கம், ஆமா தர்மலிங்கம், நானும் இப்பதானே பாக்குறேன். என்னாலையும் இது போலி நகைன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா பாரு, அச்சு அசல் அப்படியே இருக்கு. பிளான் பண்ண நமக்கே போலின்னு தெரியலனா வேற யாரு கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? தர்மலிங்கம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. யோ, எனக்கு தெரியாம நீங்க என்னென்னமோ பண்றீங்க, அதனால எனக்கு ஒண்ணுமே புரியலையா. போங்க, போய் டியூட்டி பார்க்க வேண்டிய இடத்துல போய் டியூட்டி பாருங்க. சாரி சார். தமிழ் பிரியா, போங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. எஸ் சார். அகிலா சார். உனக்கு டியூட்டி போட்டு எடுத்து கிளம்பு, போ. எஸ் சார். போறாங்க, ஊர் சுத்த சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு எங்கேயாவது போயிருப்பாங்க, இல்லனா யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போயிருப்பாங்க. அவங்க தான் இந்த ஊருக்கு ரொம்ப வேண்டியவங்கள ஆயிட்டாங்களே, ரொம்ப மரியாதைலாம் கிடைக்குதே. சரி, நீங்க போங்க, அவங்க தானா வருவாங்க. என்ன சார் இப்படி அலட்சியமா பேசுறீங்க? நம்ம கூட நைட் டியூட்டி பார்த்த ஒரு பொண்ணை காணும்னு சொன்னா நீங்க கவலையப்படாம வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லாம ஊர் சுத்துற பொண்ணு கிடையாது சார். அவங்க டியூட்டியில சின்சியரா இருப்பாங்க. பெர்மிஷன் வாங்காம அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால அவங்க சேஃபா இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணாம நாம போக கூடாது சார். மிஸ்டர், அது எங்களுக்கு தெரியும், நீங்க அதிக பிரசங்கித்தனமா பேசாதீங்க. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. சார், இதுவும் என்னோட வேலை தான் சார். கூட வந்த ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சார். ஒன் செகண்ட் சார். சார், ரிங் போகுது, ஆனா போனை எடுக்கல சார். சார், என்னோட காலையும் அட்டென்ட் பண்ணல சார். அப்படின்னா அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்காங்க. உடனே போய் அவங்கள காப்பாற்றணும் சார். சார், கையில் டியூட்டி முடிஞ்சா வீட்டுக்கு வந்துருவா சார். ஆனா அவ வரலனா ஏதோ நடந்திருக்கு சார். உடனே கையிலுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க சார், ப்ளீஸ் சார். ஏய், என்னடி கண்ணத்துல கை வச்சுட்டு வர? என்னன்னு தெரியலடி, ஒரே கண்ணமெல்லாம் வலியா இருக்கு. வலிக்குதா? என்னடி சொல்ற? ஆமாடி, யாரோ அடிச்ச மாதிரி ஒரே ஃபீலா இருக்கு. ஏய், உன்னை யாரடி அடிக்க போறா? சும்மா கனவு கிணவு கண்டுட்டு வந்து இங்க சொல்லாத, பேசாம இருடி. வாங்க தம்பி, உட்காருங்க. என்ன போலீஸ் தம்பி, கேம்ப் நடத்துறேன், ஊரை காவல் காக்குறேன்னு சொன்னியேன்னு ஊர்ல இடம் கொடுத்தா கடைசியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே. பிரச்சனையா? நாங்க என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நாங்களே எங்க டீம்ல இருக்கிற கையில காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா எங்களை பிரச்சனை பண்றோம்னு சொல்றீங்களே. ஆமா தம்பி, கையில காணுங்கிறது தான் பிரச்சனையே. அந்த கையில குழியில விழுந்த பையனை காப்பாத்தினா, அதனால இந்த ஊர் மக்கள் உங்க மேல எல்லாம் மதிப்பு வச்சிருந்தாங்க. நானும்
உங்க மேலெல்லாம் மரியாதை வச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே, எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அதான் சாரு புரியுற மாதிரி கேக்குறாருல, கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. தம்பி, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரு, இவருக்கு தெரியாமையா இருக்கும்? அந்த பொண்ணு ஓடும்போது இவருக்கு ஷேர் கொடுத்துச்சோ இல்ல கொடுக்காம ஓடி போச்சோ தெரியலையே. ஏய், மெதுவா. சூர்யா சார், நான் எப்படி இங்க வந்த? நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்களா? கயல், முதல்ல உனக்கு என்ன நடந்தது? நீ எப்படி அந்த பங்களாக்குள்ள இருந்த? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. கம் ஆன். எனக்கு அடிபட்டதும் நான் மயங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, அதுக்கப்புறம் நடந்ததை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப அடுத்து நடக்க போறத பார்க்கலாம். ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். ம். ம். சூர்யா சார், ம். தேங்க்ஸ். டேக் கேர். என்னடி என்னம்மா நீங்க போய் பழைய சோறு சாப்பிடுறீங்க? வேணாம்மா, உங்களுக்காக தான் சுடுசோறு வடிச்சு வச்சிருக்கேன், அதை சாப்பிடுங்கம்மா. என்ன துளசி அக்கா, நீங்க 2 பேரும் பழைய சோறு சாப்பிடும் போது நான் சாப்பிடக்கூடாதா என்ன? பழைய சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால எனக்கு பச்சை வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு பழைய சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதனால சுடசோரை நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, பழைய சோறை நான் ஒரு பொடி பிடிக்கிறேன். இல்லம்மா, அது பழைய சோறு மட்டும் இல்ல, அது ரேஷன் அரிசி சோறு. அதெல்லாம் உங்களால சாப்பிட முடியாதும்மா. அப்படின்னா எனக்காக கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கீங்க, அப்படிதானே? எனக்காக எதுவுமே ஸ்பெஷலா பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணீங்க துளசி அக்கா? சரி பரவாயில்ல, விடுங்க. உங்களால ரேஷன் அரிசி சாப்பிட முடியும்னா என்னாலையும் ரேஷன் அரிசி சாப்பிட முடியும். அதனால நீங்க இன்னைக்கு சுடு சாப்பாடு சாப்பிடுங்க, நான் பழைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க. நீங்க செய்யற எல்லா விஷயங்களுமே பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனா பாராட்டாட்டையும் பரவாயில்ல, இப்படி உங்களை பழி வாங்காம வச்சிருக்கலாமே. அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. அதுதான் ஏனும் புரிய மாட்டேங்குது. எல்லா விஷயமும் புரிஞ்சுட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாம போயிடுங்க. சில விஷயம் புரியாம அதை நம்ம எதிர்கொள்றதுதான் சவாலே. எனக்கு அந்த சவால் பிடிச்சு போச்சு. நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு இருந்தா பரவாயில்லையே. ஆனா ஒவ்வொரு அடியிலையும் பிரச்சனைனே போயிட்டு இருக்கு. அதை நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு. உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க, சரி. அந்த சஸ்பென்ஷன் வரைக்கும் உங்களை இந்த ஊர்லயே இருக்க விட்டுருந்தா உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. வேண்டாங்க, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். எனக்கு இது பழகி போயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க கயல், என்ன விஷயம்? உங்களை பார்த்த நாள்ல இருந்தே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதை சரியா சொன்னான்னு எனக்கு தெரியல. சரிம்மா, நான் உங்கள் பர்சனல் கேட்க விரும்பல, அது நாகரிகமும் இல்லை. ஆனால் சூர்யா சார் உங்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் எப்படி உங்களை என் டீமில் ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணுறது? இது லேடிஸ் டீமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்ஸ் டீம் வேற. எப்படி இருந்தாலும் உங்களை என் டீமில் ஜாயின் பண்ணிக்க அகாடமி அலோவ் பண்ணாதுமா.
அதுவும் இல்லாமல் சூர்யா சார் பார்த்துட்டு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அவர் கம்ப்ளைண்ட் பண்ணா டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். சார், என்னால உங்க டீமுக்கு எந்த கெட்ட பேரும் வராது சார். நான் எந்த விதத்துலயுமே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி சூர்யா சார் அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற ஆள் இல்ல சார். வேணும்னா நான் ஒன்று பண்ணுறேம்மா. நான் சூர்யா சாரை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? அவர் தான் என்னை சஸ்பெண்ட் பண்ணாரு. அவர்கிட்டயே கேட்டா அவர் எப்படி சார் ஒத்துக்குவாரு?